தர்மத்தை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? ஸ்வ அனுஷ்டான சமயே, நாம் அதை அனுஷ்டானம் பண்ணித்தான் தர்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பழைய காலங்களெல்லாம் தர்மோபதேசங்கிறது கிடையாது. அப்போ தர்மத்தை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? அடுத்தவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையை கொண்டு, ஓஹோ இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் நடந்துக்கணும் என்று அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அதை கொண்டு நாம் தெரிந்து கொள்ளணும். சாஸ்திரமே சொல்கிறது, தர்மத்தை யார் உபதேசம் பண்ணலாம் தெரியுமா? ஒருத்தருக்கு மட்டும் எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்கு. 4 வேதங்களையும் யார் அத்தியனம் பண்ணினார்களோ அவர்கள் தர்மத்தை அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. தர்மத்தை உபதேசம் பண்ண முடியாதுன்னா தர்மத்தை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? மாரீசன் சொன்னான், ராமோ விக்கிரகவான் தர்மஹா. ஏ ராவணா, தர்மம் என்றால் ராமன், ராமன் என்றால் தர்மம். நீ வேற எங்கேயும் போக வேண்டாம். தர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீ ராமாயணத்தை படிக்க வேண்டும். அதனால தான் இந்த வருஷம் ஆஸ்திக சமாஜத்தில் தொடர்ச்சியாக ராமாயணம், நேத்தா ராமாயணம் முடிஞ்சிருக்கு, இன்னிலேருந்து இன்னொரு ராமாயணம் கடலமாவு இருக்கு. அண்ணா தெரிஞ்ச ஆளுக்கு மைசூர் பாகம் பண்ணுறா, இன்னொரு பக்ஷணமும் பண்ணி விடுறா. அது மைசூர் மைதா மாவு, அது கடலமாவு தானே அப்படின்னா கிடையாது. அது பண்றவாளுடைய சாமர்த்தியம், அந்த பக்ஷணத்தினுடைய அந்த சுகம். என்ன சுவாமி நேற்று தானே ராமாயணம் முடிஞ்சதுன்னா ஒரே ராமாயணம் தான், ஆனால் அது யார்கிட்ட கேட்குறோமோ, யார் மூலமாக கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுபவம் மாறுறது இல்லையா? காவேரி எங்கேயோ அதனுடைய ஸ்தானத்தில் பார்த்தோம்னா காவேரி ஒரு மாதிரியாக இருக்கா. அதே நீங்கள் தஞ்சாவூர் போயிடுங்கோ, அதுவும் ஆடி மாதத்தில் காவேரி பிரவாகமாக ஜலம் வரும். ஆடி மாதம்தான் காவேரியில் ஜலம் திறந்து விடுவா. அப்போ அந்த ஆற்றுல இருக்கிறவா எல்லாரும் இந்த கிராமத்தில் கரையில் போய் காவேரி கரையில் உட்காந்துடும், குடும்பமாக உட்காந்துடும். அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கி நம்ம ஆற்று பிள்ளைக்கே பேசணும்னா, அப்பா அவங்க கூட பேசணும்னு ஃபோன் பண்ணினோம்னா உடனே அங்கேருந்து தமிழில் பேச வேண்டுமானால் உன்னை நமக்கு யார் நம்ம பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு, ஆங்கிலத்தில் பேச வேண்டுமானால் 2 அமுக்கம். உடனே சரி விடலை, நாமோ 2 அமைக்கணும், தமிழில் பேசணுன்ட்டு உடனே நீங்கள் யார், உடனே நம்ம பதில் சொன்னோம், நான் அவருடைய தகப்பனார். உடனே நீங்கள் உண்மையான தகப்பனாரா இல்லையா என்பதற்கு எண்ணு ஒன்றை அனுப்புவோம். சரி அதையும் பண்ணிட்டோம், நான் தான் உண்மையான தகப்பனார், அதையும் பண்ணி அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் சொல்கிறது, நீங்கள் அவரோடு இன்றைய மாதமே பேச வேண்டுமா, அடுத்த மாதமே பேச வேண்டுமா? யார்? நாம் பெத்த பிள்ளை. இன்னைக்கு காலம் அப்படின்னா இருக்குது. கூட்டு குடும்பங்கிறதோ, ஒரு ஃபேமிலிங்கிறதோ, ஒரு தர்மங்கிறதோ, வேல்யூஸ் அப்படிங்கிறதோ எதுவுமே இல்லாமல் போடுது. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் ராமர் கோவிலையும் உண்டாக்கி, இதோ இவன்தான் ராமன் என்று உலகத்துக்கு காட்டி கொடுத்தோ. ஏன் உலகத்துக்கு தெரியாதானா? இந்த ஓரியன்டேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓரியன்டேஷன் இல்லைன்னா நம்ம எதையுமே மறந்துடுவோம். அடிக்கடி நாம் என்ன பண்ணுறோங்கிறத ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும், அல்லது நாம் என்ன பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். எதுக்காக திரும்ப திரும்ப உபன்யாசம் கேட்குறோம்? ஒன்றும் வேண்டாம், டிவியில் நீங்கள் எத்தனையோ சீரியல் வருது, பார்த்த சீரியலே திரும்ப பார்க்குறோம். இதில் ஹீரோயின், அதில் வில்லி, அதில் வில்லி இன்னொன்று பாட்டி, இன்னொரு பாட்டி, இதில் ஹீரோ. கதை தான் மாறுறது. நல்ல வேளை அவன் அந்த சொல்ல வேண்டிய வார்த்தைகளையும் மாற்றாமல், வசனங்களையும் மாற்றாமல் பேசின்னு இருக்கா. அதை எத்தனை தடவை பார்த்தாலும் அதே விஷயந்தானே. ஆனால் அது மனசுக்குள்ளேயே நிற்கிறதே. அந்த சீரியல் அவன் என்ன சொன்னா, ஆற்றுல என்ன பண்ணுறோங்கிறது கூட ஞாபகம் இருக்காது, இது சரியாக ஞாபகம் இருக்கும். அந்த ஓரியன்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஓரியன்டேஷனைத்தான் ஆஸ்திக சமாஜத்தில் இந்த வருஷம் முழுவதும் ராமாயணம் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டான். திரும்ப திரும்ப ராமாயணம். அயோத்தியில் ராமர், ஆஸ்திக சமாஜத்தில் ராமர். சரியா போடுதா? அயோத்தி ராமர் தொடங்கி ஆஸ்திக சமாஜம் ராமர் வரையில் இந்த ராமரைத்தான் எப்படி கொண்டாடுறது? எத்தனை பேர் கொண்டாடி இருக்கான்? போஜராஜன் போஜ சம்பூன்னு பாடியிருக்கான், காளிதாசன் ரகுவம்சம்னு பாடியிருக்கான். அதுவும் போஜ சம்பூலாம் காளிதாசனுடைய நெருங்கிய நண்பன் போஜன். கடைசி காலம் பிராணன் போக போகிறது, அந்த இருக்கிற நேரம் கொஞ்ச நேரம் தான், அதுக்குள்ளே பாடினது போஜ சம்பு. அதே போல் பவபூதின்னு ஒரு பெரிய கவி உத்தர ராமாயணம்னு அழகான ஒரு ராமாயணம் பாடியிருக்கார். குலசேகர ஆழ்வார் ராமாயணத்தை பாசுரங்களாகவே பாடியிருக்கார். ஆதிகவி வால்மீகி ராமாயணம் முழுவதுமே பாடியிருக்கார். துளசிதாஸ் ராமச்சரித மானஸ் பாடியிருக்கார். கவி சக்கரவர்த்தி கம்பராட்டாழ்வார், அதுவும் கவிஞர் கம்பராட்டாழ்வாருடைய கம்பராமாயணத்தை ஒரு தடவை படிச்சுட்டோம்னா
இத்தனை விஷயங்கள் கம்பராமாயணத்தில் இருக்கான்னு நாம் கொண்டாடுவோம். அப்படி எவ்வளவு ராமாயணங்களை கேட்டாலும், எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காமல் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அதில் இருக்கக்கூடிய தர்மம். அந்த ராமாயணத்தை இன்று தொடக்கமாக ஒரு சில நாட்கள் நாம் அனுபவிக்க வேண்டும். அதை நாம் எப்படி அனுபவிக்க போகிறோம் அப்படின்னா, ஆச்சாரியர்களிலேயே உயர்ந்தவர், அவரை போல வைராக்கியம் யாருக்கும் கிடையாது. வைராகிய பஞ்சகம் அப்படின்னு ஒரு கிரந்தமே பாடியிருக்கார் வேதாந்த தேசிகன். அவருடைய நெருங்கிய சிநேகிதர் வித்யாரண்யர்னு பேர். அவர் இவரிடத்துல வந்து சொன்னார், அப்பா நீ தினமும் உஞ்சவிருத்தி பண்ணுறிய, தேசத்து ராஜாவை எனக்கு நன்னா தெரியும், அவனிடத்துல சொல்லி உனக்கு ஏதாவது உபகாரம் வாங்கி கொடுக்குறேன் வான்னர். இவர் சொன்னார், நீ வாங்கி கொடுக்குற உபகாரம் எவ்வளவு நாளைக்கு நிற்கும்? பேங்க்கில் இருக்கிற பேலன்ஸ் மாதிரி தான், எடுத்தோன்னா குறைஞ்சிருமே. எந்த பேங்க்லையும் ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்தால் குறையுமே ஒழிய ஒன்றும் கூடுறது இல்லையா? ஏடிஎம்மில் நம்ம பணம் நம்மகிட்ட இருந்ததுன்னா அது எதாவது சைபர் கிரைமில் எவனா தூக்கின்னு போயிட்டோன்னா அதுவும் காணாமல் போயிடும். இவர் சொன்னார், இந்த பாரு, என்னிடத்துல சாஸ்வதமான தனம் ஒன்று இருக்கு, எவ்வளவு எடுத்தாலும் குறையாது, எவ்வளவு எடுத்தாலும் இன்னும் அதிகமாகக்கூடிய தனம் என்னிடத்துல இருக்கு. அப்படியா? உனக்கு இது யார் கொடுத்தான்னா, என்னுடைய தகப்பனார் எனக்கு இதை காட்டி கொடுத்துட்டு போனார், எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துட்டு போனார்னா. அதே அவர் கேட்டார், அந்த தனம் எங்கே இருக்குன்னு. அதோ என் கூட வா, நேராக காஞ்சிபுரம் போகலாம். காஞ்சிபுரத்துக்கு வந்து பாரு, வேளமலைன்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு மேலே ஒரு பெருமாள் இருக்கான், தேவப்பெருமாள்னு பேரு, வரதராஜன்னு பேரு, யார் எதை கேட்டாலும் கொடுக்குறவன், தியாகராஜன்னு பேர் பெருமாளுக்கு. அவனை காட்டிலும் இனிமே எனக்கு வசந்து தான் இந்த வாழ்க்கையில் ஏதாவது வேணுமா? இந்த பணத்தை சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாதிக்கணுமே கவலைப்படுறோம், சம்பாதிச்ச உடனே ஐயோ டாக்ஸ் கட்டாமல் இருக்கணுமேனு வருத்தப்படுறோம், டாக்ஸ் கட்டாமல் ஏமாற்றிட்டோம்னா ஐயோ என்ஃபோர்ஸ்மெண்ட் வராமல் இருக்கணுமேனு கவலைப்படுறோம், என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துன்னா தப்பிக்கணுமேனு கவலைப்படுறோம். எவ்வளவு கட்டம். ஆனால் ராமதனம், ராத்திரி படுத்துட்டோம், நிம்மதியாக தூங்குறோம், எந்த விசாரமும் கிடையாது, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. இதுக்காக ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு டாக்டர்கிட்ட போய் ஸ்ட்ரெஸ்ஸு போகணுங்கிறதுக்காண்டி மாத்திரை வாங்குறது, இந்த வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. சாஸ்வதமான தனம் என்னிடத்தில் இருக்குன்னு சொன்னார் சுவாமி வேதாந்த தேசிகன். அவர் அருளி செய்தது அப்படின்னு சொல்லுவா, பாடினதுன்னு சொல்ல மாட்டார். எப்போதுமே பெரியவா சொல்றத ஸ்ரீ ரகுவீர கத்தியம், ரகு வீர கத்தியம். ராமச்சந்திரமூர்த்திக்கு ரகுவீரன் வேறு, ரகு வம்சத்திலே அவதாரம் பண்ணியதாலே ரகுவீரன். இந்த கத்தியத்தில் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வீரம் என்னங்கிறத ரொம்ப நன்னா சொல்றார். கத்தியம் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு புரியணும்னா ஸ்டேட்மெண்ட்னு வச்சுக்கலாம், அப்படி சொல்லலாமான்னா கொஞ்சம் புரியறதுக்காக வச்சுக்கலாம். கத்தியம்னு ஒன்று, பத்தியம்னு ஒன்று, ரெண்டு இருக்கு. இந்த ரகுவீர கத்தியம் முழுவதும் இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எவ்வளவு பெருசு சுந்தரகாண்டம், எவ்வளவு அழகானது. சுந்தரகாண்டம்னு எதனால் வால்மீகி பேர் வச்சார்? பாலகாண்டம்னு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பாலிய பருவத்தை சொன்னார். அயோத்தியா காண்டம்னு அயோத்தியில் நடந்த விசேஷங்கள் அத்தனையும் சொன்னார். அடுத்து ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு போனான், அதனால ஆரண்ய காண்டம்னு சொன்னார். அடுத்தது கிஷ்கிந்தேல நடந்ததெல்லாம் கிஷ்கிந்தா காண்டம்னு சொன்னார். அதுக்கு அடுத்த காண்டத்துக்கு என்ன பேர் வைக்கிறாருங்கிறது அப்புறம் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது லங்கா காண்டம்னு பேர் வச்சிருக்கணும், யுத்த காண்டம்னு பேர் வச்சார். விபீஷண சரணாகதியில் ஆரம்பித்து பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் வர வரைக்கும் யுத்த காண்டம். அப்போ நடுவில் ஒன்று நிற்கிறதே, இதுக்கு என்ன பேர் வைக்கணும்? இதுவும் கூடிய மட்டும் லங்கையில் தான் நடக்கிறது, இதுக்கு லங்கா காண்டம்னே அதுக்கு பேர் வச்சிருக்கலாம், வைக்கலையே, சுந்தரகாண்டம்னு பேர் வச்சார். வால்மீகி குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி பேர் வச்சார். நம்ம அதில் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்படுற. ஹவு டு நேம் ஒரு சைல்டுன்னு ஒரு வெப்சைட்டே இருக்குது. என்ன பேர் வைக்கலாம்னா இசட்டில் ஏறிச்சு ஏற முடியறது, பேர் புரியறது இல்லையா? இசட் ஆரம்பிச்சு ஏற முடியறது, கேட்டால் அதான் நியூமராலஜிங்கிறா. இப்படி பேர் வச்சா ஓஹோன்னு வருவாங்கிறா. அவன் ஓஹோன்னு வருவானா இல்லை ஓஹோன்னு போயிடுவானாங்கிறது பகவானுக்கு தான் தெரியும். நாம் பேர் வச்சதுனால நடந்து விடுமா? நாம் இங்கே வந்து சேர்றப்பவே பகவான் இதான் நடக்கணும்னு எழுதி வச்சு தானே அனுப்புகிறான்.
இருந்தாலும் நமக்கு ஒரு ஆசை, நம்ம அது பிள்ளைக்கு நல்ல பேர் வைக்கணும். 2A 3A 2I 3I பேரே மாறி போயிடும். பேர் ஒன்றா இருக்கும், அவன் எழுதுகிற எழுத்துல பார்த்தோம்னா இது என்னதுன்னே தெரியலையே, அவன் புதுசாக ஒரு பேர் வச்சுருவா. அப்படிப்பட்ட அழகான ஒரு சுந்தரகாண்டம். பரமசுந்தரி பிராட்டி, பரமசுந்தரன் ராமன், சுந்தரியும் சுந்தரனையும் சேர்த்து வைத்த ஹனுமான் திருவடியானவர் பரமசுந்தரர். அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த மோதிரத்தையும் சுந்தரம்னு தெரிவிக்கிறார். எந்த மோதிரம் பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைத்ததோ அந்த மோதிரத்தையும் சுந்தரம்னு தெரிவித்து வால்மீகி சுந்தரகாண்டம்னு ஒரு காண்டம் ஆடினாரே. ஆனால் வேதாந்த தேசிகன் சுந்தரகாண்டத்துக்குன்னு அழகா சின்னதா ஒரு 4 வரி தான் பாடினார். ஏன் அப்படின்னா, எப்போதுமே பெரிய விஷயத்தை சுருக்கமாக சொல்றது ஒரு ரொம்ப ஆச்சரியமானது. அவர் என்ன பேசினார், 2 மணி நேரம் பேசினார். என்ன சொன்னார், அதான் ஒண்ணுமே புரியலை, என்னமோ சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் என்னமோ சொல்லிட்டு இருந்தார். சரி, அவருக்காவது புரிஞ்சுதான். அவரே அடிக்கடி கேட்டார், நான் என்ன சொன்னேன் அப்படின்னு. கேட்டுட்டு இருந்து வா சொன்னா என்ன 1/4 மணி நேரம் இருக்க உபன்யாசம் முடியும் நானும். அப்போ சொன்னவருக்கும் சொல்ல தெரியல, கேட்டவாளை என்ன சொன்னான்னு ஃபாலோ பண்ணலை. அப்படியே இல்லாமல் ரத்தன சுருக்கமாக சுந்தரகாண்டத்துக்குன்னு, இதை விட ஆச்சரியம் உத்தரகாண்டத்துக்குன்னு ஒரு சில வார்த்தைகளை தெரிவிக்கிறார். அது ரகுவீர கத்தியத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். அப்படி தனித்தனியாக பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுருக்கமான சுந்தரகாண்டம், அடுத்தது யுத்தகாண்டம், அடுத்தது உத்தரகாண்டம். அத்தனையும் அதுவும் இந்த ரகுவீர கத்தியத்தை நம்ம ஒரு தடவை வாசிச்சுட்டோம்னா வளைஞ்சிருக்கிற பல்லு ஒழுங்காயிடும். கட்டமுடன்னு இருக்கும். அதாவது கல்யாணங்களில் இந்த கை முறுக்குன்னு ஒன்று, இப்போல்லாம் அதெல்லாம் அவுட் சோர்ஸ் ஆகிடுது. பழைய காலங்களெல்லாம் ஆற்றுலேயே கை முறுக்கு பண்ணுவாள். கைமுறுக்கு கையில் சுற்றுறதுன்னா முறுக்கு ரொம்ப கட்டம், அந்த பிரி விளையாமல் வரணும். 5 சுத்து 7 சுத்து அதெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாள். அதுக்குன்னு பிளேட் இருக்கும், வட்டமாக இருக்கும். அதில் தேங்காய் ஏன் சுவாமி உங்களுக்கு முறுக்கு பண்ணுற வியாபாரமாக கேட்க வேண்டாம், அதில் தேங்காயை தடவி அந்த மாவு அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதை அப்படியே அழகாக சுற்றிகிட்டே வருவாள். முறுக்கு மாதிரி நன்னா அவள் வந்துகிட்டே இருக்கும். அது தேங்காய் எண்ணெயில் பண்ணினாலும் அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய்னோ கொலஸ்ட்ராலுக்கு ஆபத்துங்கிறா. சொல்லப்போனால் தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது, தேங்காயும் ரொம்ப நல்லது. அது என்னவோ கொலஸ்ட்ரால் வந்துடும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ சொல்லியிருக்கா, அது இருக்கட்டும், அந்த விசாரம் நமக்கு வேண்டாம். தேங்காய் எண்ணெய் நம்முடைய அன்றாடம் நாம் சேர்த்து கொள்ளக்கூடியதான நம்முடைய பதார்த்தத்தில் தேங்காய் எண்ணெயும் இருக்கணும். சரி, அந்த முறுக்கு பண்ணினான்னா சரி, பல்லு இருக்குன்னு சாப்பிட்றோம், நன்னா பண்ணிவிட்டான்னா போட்ட உடனே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கு மாதிரி கரைஞ்சிடணும். அந்த முறுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். சரி, கொஞ்சம் வயசாக எடுத்து முடியலன்னா என்ன பண்ணுவான்னா அதை மிக்சியில் உடைச்சி போட்டு பாருங்க. அவளுக்கு அந்த அனுபவம் இருக்கும் போல இருக்கு. அடியன் அடுத்து என்ன பண்ணுவான்னு சொல்றதுக்குள்ள மிக்சிங்கிறான். அதுவும் ஒரு சுகம் தானே. மிக்சியில் அதை நன்னா போட்டு பொடி பண்ணி அதோட கொஞ்சம் சர்க்கரையை போட்டோம், அதுவும் உண்டு. சாப்பிட்றவருக்கு சுகர் 500. அவர் கேட்டால் டாக்டர் இருக்கார் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறார். சில சமயம் இவரே டாக்டர், ஏன்னா இன்சுலின் இவரே போட்டுக்கிறார். அந்த முறுக்கு அப்படி கடமுடான்னு இருக்குமோ, அது போல இந்த ரகுவீர கத்தியத்தை வாசிச்சோம்னா என்ன கம்பீரம் தெரியுமா. அதுதான் கம்பீரம்னா, பெருமாளுக்கு எவ்வளவு காம்பீரியம்னா அந்த கம்பீரம். அப்படி பெருமாள் நடந்து போவோம்னா கிருஷ்ணதா காண்டத்திலையும் ஆரண்ய காண்டத்திலையும் வால்மீகி ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். மத்தமாதங்க காமினம், காட்டில் பெரிய ராமச்சந்திரமூர்த்தி நடந்து போவான். யானைகள் ராமனை பார்த்த உடனே நின்றுடும். ஏனுக்கும் அப்படின்னா, ராமனை பார்த்த உடனே என்ன அழகா நடக்கிறான், இவனை போல நாம நடக்கணும் அப்படின்னு யானைகள் ஆசைப்பட்டு ராமனை போலவே நடக்குமா. மத்தமாதங்க காமினம். அதுபோல ரகுவீர கத்தியத்தை வாசிச்சுட்டோம்னா முதல்ல அந்த கத்தியத்துக்கு இருக்கக்கூடிய காம்பீரியம், அதாவது இந்த பாடினாரே என்ன பக்திங்கிறத ஒவ்வொரு அக்ஷரத்திலையும் இதை நம்ம சேவிக்க முடியும். ஒவ்வொரு அக்ஷரத்திலையும்
ஏன்னா பக்தி எங்க இல்லையோ அங்க அனுபவம் இருக்காது. பக்திங்கிற சொல்லுக்கே உபாசனம்னு அர்த்தம். உபாசனம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, இடைவிடாது ஒரு பொருளை நாம் மனதிலே நினைத்து கொண்டு இருந்தால் அதற்கு உபாசனம் என்று பெயர். தைலதாரா அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம் உபாசனம். இங்கிருந்து கடைக்கு போறோம். இப்பெல்லாம் தான் இந்த சாஷேர எண்ணெய் வருது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாத்திரத்தை கொண்டு போனோம்னா அவள் எண்ணெய் கொடுப்பா கடையில். அப்போது எண்ணெய் கொடுத்தாலும் எண்ணெய் எடுத்து விடுவா. விட்டேன்னா அது ஒரே மாதிரி, அந்த தாரை ஒரே மாதிரி, ஃப்ளோ ஒரே மாதிரியாக இருக்கும். கொஞ்சம் கூட அதில் விலகவும் விலகாது, வேற எங்கேயும் போகாது. அதே போல் அந்த எண்ணெய் எப்படி விழுகிறதோ அதே போல் கொஞ்சம் கூட இடையூறு இல்லாமல், வேறு சிந்தனை இல்லாமல் இடைவிடாது ஒரு வஸ்துவை நாம் தியானம் பண்ணினால் அதற்கு உபாசனம் என்று பெயர், அதற்கு பக்தி என்று பெயர். இந்த கத்தியத்தில் ஒவ்வொரு பதத்தையும் நாம் சேவிச்சோம்னா சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு ராமச்சந்திரமூர்த்தி இடத்துல எவ்வளவு பக்திங்கிறத பிரத்யட்சமாக நாம் பார்க்கலாம். அதை எப்படி பார்க்கலாம்னா, ஆரம்பத்திலேயே முதல் அக்ஷரத்திலேயே அதை சொல்லிட்டார். இப்போ நமக்கு ரொம்ப பழைய காலத்தில் லெட்டர் எழுது. ஏன் பழைய காலம்னு சொல்கிறேன்னா, இப்போ அது எல்லாமே விட்டு போயிடுது. இப்போ கல்யாணத்துக்கே பத்திரிகைலாம் அடிக்கிறதே இல்லை. ஏதோ சாஸ்திரத்துக்கு அடிக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு 15 பத்திரிகை அடிக்கிறோம், அவ்வளவுதான். அப்புறம் எல்லாம் வாட்ஸ்அப் தான். சரி, வாட்ஸ்அப்பில் அனுப்புறது கூட தப்பு கிடையாது. யாருக்கு அனுப்பிச்சோமோ அவளுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஆற்றுல கல்யாணம் நடக்கிறது, அவசியம் நீங்கள் வாங்கோன்னு கூப்பிடணும். அதுவும் இல்லை, வாட்ஸ்அப் பார்த்துட்டா அவ்வளவுதான். வாட்ஸ்அப்பில் என்னெல்லாமோ வருது, எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். வேணுங்கிறது வருது, வேண்டாது வருது, பார்த்தா தலைவலியும் வருது. கல்யாணத்துக்கு பத்திரிகை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாலும் என்ன சொல்லணும்? உங்களுக்கு பத்திரிகை அனுப்பிச்சிருக்கேன், அடியனுடைய குமாரனுக்கு கல்யாணம், அடியனுடைய குமாரத்துக்கு கல்யாணம், நீங்கள் வந்து நடத்தி கொடுக்கணும்னு வாய்வு நிறைய கேட்கணும். ஏன்னா கல்யாணத்துக்கு சுபத்துக்கு தான் வாங்கோன்னு கூப்பிட முடியும். வாங்கோன்னு ஒருத்தர் கூப்பிடுறோம்னா கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடலாம், கல்யாணத்துக்கு கூப்பிடலாம், உபநயனத்துக்கு கூப்பிடலாம், புதுசாக ஆஃபீஸ் கட்டியிருக்கோம் திறப்பு விழா கூப்பிடலாம். இதுக்கு தான் வாங்கோன்னு கூப்பிட முடியும். இப்போ வாங்கோன்னு கூப்பிடுற வழக்கமே போயிடுது. பழைய காலத்துலலாம் கடிதம் எழுதுவா, லெட்டர் எழுதினா பார்த்தேன்னா தெரியும். இந்த காலத்து போஸ்ட் கார்டை பார்த்தேன்னா இந்த உரத்தில் க்ஷேமம் அப்படின்னு எழுதுவோம். க்ஷேமம்னா என்னர்த்தம் தெரியுமா? சௌரியமாக இருக்கா, சரீரம் உடம்பு நல்லா இருக்கா அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை க்ஷேமம். இந்த ஓரத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் க்ஷேமம் அப்படின்னு எழுதுவோம். அதற்கு பல்லாண்டு பாடுதல் அப்படின்னு பேர். பல்லாண்டு நம்ம யாரை பார்த்து சொல்றோம்? வயசானவா, வயசுல குறைஞ்சிருக்கிறவாளை பார்த்து பல்லாண்டு பாடுவா. இதோ பரீட்சை நடக்கிறது, 10th எக்ஸாம் நடக்கிறது, ஆற்றுல நம்ம மாற்று பொண்ணு எக்ஸாம் எழுதுறா, பிள்ளை எக்ஸாம் எழுதுறான்னா உடனே நேராக தாயார் தாத்தா பாட்டியை போய் பார்க்குறா. ஆற்றுலையே இருந்தா, ஹோமில் இருந்தான்னா அங்கேயும் போய் பார்க்குறா. ஏன்னா ஆசீர்வாதம் வேணும் இல்லையா, அதுக்காக போய் பார்க்குறா. போய் அதுக்கு மட்டும் அவள் வேண்டியிருக்கு. யாரையோ பேத்தியும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தாத்தா பாட்டி வேணும். அதுக்கப்புறம் அவள் ஹோம்லியாக இருக்கட்டுமே, சரி அது அப்படியே இருக்கட்டும். போய் பார்க்குறான், உடனே சேவிக்கிறான். அப்போ வயசில் பெரியவா வயசில் சின்னவாளுக்கு நீ நன்னாரு க்ஷேமமாறு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவா. பெரியாழ்வார் இதைத்தான் பண்ணினார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அப்ப யாரை பார்த்து நம்ம பல்லாண்டு பாடுவோம்? நமக்கு யாரிடத்துல ரொம்ப பிரியம் இருக்கோ அவ நன்னா இருக்கணும், நம்ம ஆத்து பிள்ளை நன்னா இருக்கணும் தான் முதல்ல நாம் நினைப்போம். அதுக்கப்புறம் சரி அடுத்த ஆத்து பிள்ளையும் நன்னா இருக்கணும், ஏன்னா நம்ம பிள்ளைக்கு அவன் ஃப்ரெண்டுங்கிறதுனால. அதே அவன் எளிமையா இருந்தான்னா அவனை பத்தி பேசாதே அப்படின்றோம். அப்ப எங்கேயுமே எந்த ஒரு கிரந்தம் ஆரம்பிக்கணும்னாலும் மங்களத்தோடு ஆரம்பிக்கணும். இந்த மங்களம்ங்கிறது 3 இடத்துல சொல்லுவா. ஆரம்பத்தில் மங்களம் இருக்கணும், நடுவில் மங்களம் இருக்கணும், முடியறப்பவும் மங்களம் இருக்கணும். என்ன காரணம்னா, இந்த கிரந்தம் நன்னா நடக்கிறதுக்கு நான் பெருமாளை சேவிக்கிறேன், அது ஒரு அர்த்தம். 2வது, இந்த கிரந்தத்தை யார் யார் சொல்றாளோ அவளுக்கு மங்களம் உண்டாகும், அதுதான் முக்கியம். இந்த கிரந்தத்தை நான் பண்றேன், இதுக்கு பகவானுடைய கிருபை இருக்கணும்னு சொல்றது ஒன்றும்,
ரெண்டாவது, இந்த கிரந்தத்தை யார் யார் பாடுறாளோ சொல்றாளோ அனுசந்தானம் பண்றாளோ அவளுக்கு மங்களம் உண்டாகணும்னு பிரார்த்திக்கணும். சுவாமி வேதாந்த தேசிகன் அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஜயத்யாஸ்ருத சந்திராச வாந்த வித்வம்சனோதயா பிரபாவான் பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோமபாஸ்கராம். அழகான அர்த்தம். துவாந்த அப்படின்னால இருட்டுன்னு அர்த்தம். இருட்டு போகணும்னா அங்க வெளிச்சம் வரணும். இருள் விலக வேண்டும் என்றால் சூரியன் உதயமாக வேண்டும். அப்ப இங்க யாருக்கு இருட்டு? யாருக்கோ பயம். யாருக்கு? ராவணனிடத்திலே பயந்த தேவர்கள், ராவணனை கண்டு பயந்த பிரம்மா. இந்த பிரம்மா தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எழுதுறதுல ரொம்ப கெட்டிக்காரர். யார் எதை கேட்டாலும் அவர் கொடுத்து விடுவார். அவருக்கு இல்லைன்னே சொல்ல தெரியாது. அவருக்கு இல்லை என்ற வார்த்தையே அவரிடத்துல இல்லை. யார் எதை கேட்டாலும் கொடுப்பார். அப்படி ஒரேடியா ராவணனுக்கு வரங்களை கொடுத்துட்டார். வரங்களை கொடுத்த பிறகுதான் ஐயோ கொடுத்தோமேன்னு வருத்தப்பட்டார். தேவர்கள் எல்லாரும் போய் பிரம்மாட்ட சொன்னா, ராவணனால எங்களுக்கு ரொம்ப கட்டமா இருக்குன்னு. அப்போ பிரம்மா சொன்னார், கவலைப்பட வேண்டாம், நம்முடைய பயத்தை போக்குவதற்குன்னு ஒருத்தன் இருக்கான், அவனை தேடி போவோம்னார். அதைத்தான் தேசிகன் சொன்னார் இங்க. துவாந்த வித்வம்சனோதயா, தன்னுடைய அடியார்களுக்கு உண்டான பயத்தை போக்க வேண்டும் என்பதற்காக அவதாரம் பண்ணினவன் யாரு? ராமன் சொல்லல, சீத்தையோடு கூடின ராமன் அப்படின்னார். அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகமுண்டுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவெங்கடத்தானே புகழ் ஒன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. நம்மாழ்வார் பாடினாரே, அகலகில்லேன் இறையும் என்று. ஒரு க்ஷணம் கூட பிராட்டி பெருமாளை விட்டு பிரியாதவர். இன்னைக்கு நாமும் அப்படிதான் இருக்கோம், பிரியாம இருக்கோம். செல்போனை விட்டு பிரியாம இருக்கோம். எல்லாரையும் விட்டுடுவான், இதை விட முடியாது. நோ என்ட்ரியில கூட இது கண்ட்ரி இருக்கு. பிராட்டி அப்படின்னா அதைத்தான் சொன்னார். பிரபாவான் சீதையா தேவ்யா, சீதா பிராட்டியினாலே தேஜசுண்டான ராமன்கிற. காளிதாசன் சொல்றான், ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு 4 மடங்கு சாமர்த்தியம் அதிகம்னு சொல்லியிருக்கான் இயற்கையாகவே. இங்க வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், பிரபாவாம் சீதையா, சீதா பிராட்டியினுடைய சம்சர்க்கத்தாலே, சீதா பிராட்டியோடு சேர்ந்து இருப்பதாலே உண்டான தேஜஸ். அப்படி இருக்கிறவன் யாரு? ராமன்னு சொல்லல. ஏன்? இவன் எங்கிருந்து வந்திருக்கான்னு அதை சொல்லணும். பரமவ்யோம பாஸ்கரா. பாஸ்கரன்னா சூரியன், பரமவ்யோமன்னா நலம் அந்தம் இல்லதோர் நாடு பரமபதம். அந்த பரமபதத்திலே எப்பொழுதும் வீற்றி இருக்கக்கூடிய பரமபதநாதனான எம்பெருமான் சிவன் நாராயணன், அவனே சூரியன். அவன் சூரிய குலத்திலே தோன்றி எப்பொழுதும் வெற்றியோடு உண்டாகிறான், எப்பொழுதும் வெற்றியோடு விளங்குகிறான். ஜயதி ஜயத்யா ஸ்ருத சந்திராச வாந்த வித்வம்சனோதயா, அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. இது ஆண்டாள் பாடின பல்லாண்டு. பெரியாழ்வார் எப்படி பல்லாண்டு பாடினாரோ அதே போல ஆண்டாளும் பாட, அதே போல வேதாந்த தேசிகனும் இந்த ரகுவீர கத்தியம் ஆரம்பிக்கிறப்பவே, எங்கேயுமே ஆரம்பிக்கிறப்பவே கம்பீரமாக ஆரம்பிக்க வேண்டாமோ. கச்சேரி ஆரம்பம் உட்காண்டாச்சு, எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா, ஹால் முழுவதும் கூட்டம். ஆரம்பிக்கணும். எப்படி ஆரம்பிக்கிறார்? முதலையே முக்காரி ராகத்தில் ஆரம்பிச்சாருன்னா எப்படி இருக்கும்? கச்சேரி ஆரம்பிக்கிறாருன்னு ஒரு ஹம்சத்வனி, ஒரு கம்பீர நாட்டை அப்படின்னு ஆரம்பிச்சா, ஒரு ஆரபி அப்படின்னு ஆரம்பிச்சா சரி பரவாயில்ல, ஏதோ ஆரம்பிக்கிறார் அப்புறம் கேட்போம் அப்படின்னு கேட்பா. ஆரம்பிக்கிறப்ப ஒரு முக்காரியில் ஓன்னு அழுதா, இந்த அழுகை தான் நம்ம ஆற்றுல ஏற்கனவே இருக்கே, இது வேண்டாம்னு தான் இங்கே வந்தோம், இங்கேயும் இந்த அழுகையா?
ஆரம்பிக்கிறதே கம்பீரமாக இருக்க வேண்டாம். வெட்டிட்டு வானா கட்டிட்டு வரணும்னு சொல்லுவார். ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து விஸ்வாமித்திரர் சொன்னார், டே அந்த வில்ல பாருடான்னார். நம்ம அது பையனாக இருந்தால் நான் யூடியூப்பில் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். பெருமாள் கேட்டா வில்ல பார்க்கணுமா நான், போய் பார் அப்படின்னார். உடனே பெருமாள் போனான், பார்க்குறான் ஆச்சரியமான வில்ல. அப்படி திரும்பினான், எடுக்கட்டுமான்னு கேட்டான். ஆடி போயிட்டா விஸ்வாமித்திரர், டே நான் அதுக்காண்டி தாண்டா கூட்டின்னு வந்திருக்கேன். கூட்டின்னு வந்தது இதுக்கு தான் சொல்லலை அவர். ஏன்னா வெட்டிக்கா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். காரியம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டானா அவனுக்கு இதான் வேணுங்கிறதுலாம் கிடையாது, எத்த கொண்டும் காரியம் பண்ணிவிடுவான். அந்த சாமர்த்தியம் வேணும். அதைத்தான் இங்க சொன்னார், ஜெயத்யா ஸ்ருத சந்திராச. அப்போ அந்த ஆரம்பத்திலேயே ஜெயம்னு ஆரம்பிக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, ராஜாக்கள் எல்லாம் ஊர்வலம் போவான், பட்ன பிரவேசம்னு சொல்வான். அப்படி போனால் அந்த ராஜா பெரிய சக்கரவர்த்தி அப்படின்னா அவனை கொண்டாடி பாடுறதுக்குன்னு வந்திகள் அப்படின்னு அவளுக்கு பேர். அவள் எப்போது ராஜாவினுடைய பெருமையை பாடுவாள். இப்படிப்பட்ட ராஜா, அவனை போரிலே வென்றான், இவ்வளவு கோவில்களுக்கு தர்மம் பண்ணியிருக்கார், இந்தந்த இடத்துல ஆதூரார் சாலை நியமனம் பண்ணினான். குந்தவை, குந்தவை இப்போ எல்லாருக்கும் யாருன்னு தெரியும், ஒரு காலத்தில் தெரியாமல் இருந்திருக்கலாம். கல்கி எழுதினப்போ தெரியாத குந்தவை இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு கொடுத்து. அப்படியே இருக்கட்டும், அது ஏங்கிற விசாரம் நமக்கு வேண்டாம். அந்த குந்தவை பல இடங்கள்ல ஆதூரார் சாலை அப்படின்னு கட்டினா. என்ன தெரியுமா, பிரைமரி ஹெல்த் சென்டர். பிரைமரி ஹெல்த் சென்டர் இப்போ நம்ம பார்க்குறோமே, அது குந்தவை அதுக்குன்னு நிபந்தம்னா, தமிழில் நிபந்தம்னா என்ன அர்த்தம்னா, அதுக்குன்னு ஃபண்டு கிரியேட் பண்ணி வச்சு அந்த பணத்தில் வரக்கூடிய வட்டியை கொண்டு இந்த ஹெல்த் சென்டர் நடக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுவாள். அதுபோல் ராஜா பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் அவனோடு இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் ராஜாவினுடைய புகழ் பாடுவதற்குன்னு ஒரு சிலர் இருப்பா, வந்திகள் பேர். அவன் ராஜா முன்னாடி போனான்னா அவனுடைய பெருமையை சொல்லிட்டே போவாளாம். அதே போலதான் சுவாமி வேதாந்த தேசிகனும் பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் ராமச்சந்திரமூர்த்தி ரகுவீரன் அவனோட பெருமையை பாடணும்னு ஆரம்பிக்கிறார். ஜெய அப்படின்னு ஆரம்பிக்கிறாராம். அது மட்டும் கிடையாது, அடுத்து சொன்னார், ஜெயதி யாருக்கு வெற்றினார், ஆஸ்ருத சந்திராசத்வாந்த வித்வம்சனோதயா. அப்ப அந்த ராமாவதாரத்துக்கு முக்கியமான நோக்கம் என்ன? ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ராமாவதாரத்துக்கு முக்கியமான நோக்கம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான். அத ராமன் சொல்லலை, கண்ணன் சொன்னான். ராமனும் விபீஷணன் இடத்துல சொன்னான், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேப்யா ததாம் ஏதத் விரதம் மமா. ஹே சுக்ரீவா, சக்ருத்யேவ பிரபன்னாய, என்னை தேடி ஒருத்தன் வந்துவிட்டான், என்னை சரணாதின்னு சொல்லிட்டான், என்னிடத்துல சரணமும் பண்ணிட்டான்னா அவனை நான் ஒரு நாளும் விடமாட்டேன்னு பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தி சொல்றான். அவனுக்கு எவ்வளவு கட்டம் வந்தாலும் அவன் கட்டங்களை நான் போக்குவேன்னு சொன்னானே, அதே போல அடியார்களுடைய பயத்தை போக்க வேண்டும் என்பதற்காக இந்த அவதாரத்தை பெருமாள் பண்ணினான். அப்போ இந்த ராமாவதாரத்தினுடைய முக்கியமான நோக்கமே என்ன? அடியார்கள் பயத்தை போக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த அவதாரம் பண்ணினான்னு சுவாமி தெரிவிக்கிறார். அது மட்டும் கிடையாது, அப்படி விரதம் எடுத்துட்டவன் யாரு? இப்போ சொல்றோம், நான் யாரு தெரியுமா, நான் நினைச்சுட்டேன்னா இமயமலையை தூக்கிடுவேன்னு சொல்றோம். சொல்றது எல்லாருமே சொல்றோம். நம்மால பண்ண முடியுமோ? இமயமலையை தூக்க வேண்டாம், ஒன்றும் இல்லை, அல்பமான ஒரு காரியம், அதை கூட நம்மால பண்ண முடியலையே. அடியார்கள் பயத்தை போக்கக்கூடியவன்னு சொன்னாரே, அவன் யாருன்னா பரம வியோம பாஸ்கரா. பரம வியோம பாஸ்கரான்னா உபனிஷத்துக்கள் எல்லாம் ஒரே குரலாக எந்த பகவானை உயர்ந்தவன் என்று கொண்டாடுகிறதோ அவனே ராமச்சந்திரனாக அவதாரம் பண்ணி, அவனே ஸ்ரீயப்பதியாக அவதாரம் பண்ணி, அவனே சீதாதேவியோடு வந்து அவதாரம் பண்ணி, தன்னையே கதி என்று இருக்கக்கூடிய தேவர்கள் பயத்தை போக்கினான் அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகத்தில், ஸ்லோகம் கிடையாது, இதான் ஆரம்ப அவதாரிகை.